வணக்கம் மக்களே. பஞ்சமி நற்பவியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த விரதமானதும் கேட்ட வரத்தையெல்லாம் கொடுக்கக்கூடியதும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை தரக்கூடியதுமான இந்த வரலட்சுமி நோம்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வரலட்சுமி விரதம்னா நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது. குழந்தை வரம் வேண்டுமா? அது கிடைக்கும். திருமணம் ஆகவில்லையா? அதுவும் உடனே கிடைக்கும். நம்ம வீட்டில் நகை பணம் இல்லையா? வரதெல்லாம் செலவாகிட்டே இருக்கா? இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு தாங்க. நாம் எந்த அளவுக்கு அந்த வரலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சி அவளை அவ்வளோ மகிழ்ச்சியாக நாம் உபசரிக்கிறோமோ அவள் அதை விட 10 மடங்கு நம்மளை கவனிப்பா. இந்த லக்ஷ்மி தேவியை நம்ம வீட்டுக்கு அழைச்சி அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவள்கிட்ட நாம் மனமுருகி வேண்டி, அம்மா தாயே எனக்கு இதெல்லாம் வேணும், நீ எனக்கு அடுத்த வருஷம் நான் உனக்கு கும்பிடும் போது எனக்கு இதெல்லாம் இருக்கணும், என்னால் முடிஞ்சதையெல்லாம் நான் செஞ்சுருக்கேன், இதில் ஏதும் தவறு எது இருந்தாலும் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நாம் அவள்கிட்ட உள்ளன்போடு நம்ம வேண்டுதல் வச்சு அதை நம்ம மன நிறைவாக சந்தோஷமாக செஞ்சாலே போதுங்க. அந்த தேவி மனமகிழ்ந்து நம்ம கேட்டதையெல்லாம் கொடுப்பா. அவ்வளோ மகிமை வாய்ந்தது இந்த வரலட்சுமி விரதம். ஏன்னா இந்த விரதத்தை அந்த லக்ஷ்மி தேவியே நமக்காக சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த விரதம் எப்படி தோன்றுனுச்சு, அந்த அம்பிகை நம்ம எல்லாருக்கும் எப்படி சொன்னா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டம் ஆடிக்கொண்டிருக்காங்க. அப்போது அவங்க 2 பேருமே ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துலேயும் அந்த பார்வதி தேவி தான் வெற்றி பெற்றுக்கிட்டே வரா. சிவனுக்கு ஒரு சந்தேகம், என்ன எல்லாத்துலேயும் பார்வதியை ஜெயிக்கிறாளே, நம்மளால் ஜெயிக்க முடியலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வதியிடமே கேட்குறாங்க. நீ இதில் ஏதாவது ஏமாத்துற வேலை பார்க்குறியா? எல்லாத்துலேயும் நீயே ஜெயிக்கிறியே, என்னால் நம்ப முடியலே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு 2 பேருமா பேசி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற சித்திர நேமி அப்படிங்கிற தேவகணத்தை கூப்பிட்றாங்க. நாங்கள் 2 பேரும் நடனம் ஆடுறோம், அதுக்கு நீ நடுவராக இருந்து இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு நீ தீர்ப்பு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேவகணமும் சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆடின பிறகும் எல்லாத்துலேயும் சிவன் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி சொல்லாமல் இருப்பார்? ஏன்னா அவர் சிவனோட தேவகணமாச்சே, அப்போ அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவார். இப்படி அந்த தேவகணம் பொய் சொன்னதை பார்த்தோன்னா உடனே பார்வதிக்கு கோபம் வந்துட்டு, உடனே நீ ஒரு குஷ்டரோகியாக மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாங்க. இதை கேட்டதும் அந்த தேவகணம் உடனே சிவனிட்ட முறையிட்டு அழுவுறாங்க. உடனே அந்த சிவனும் பார்வதியிடம், பாவம் தானே அவனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை, இதற்கு ஏதாவது சாப விமர்சனம் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பார்வதி தேவியும் மனமிறங்கி பூலோகத்தில் சாருமதி என்ற பெண் இந்த விரதத்தை கடைபிடிப்பார். இந்த விரதமானது வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை பற்றி நீ கேட்டாலோ அதன் புகையை நீ நுகர்ந்தாலோ அதை பார்த்தாலோ உனக்கு இந்த சாப விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது இந்த விரதத்தை உருவாக்குவதற்காக லக்ஷ்மி தேவி ஒரு சாதாரண பெண் ரூபத்தில் பூலோகத்தில் தோன்றுகிறார். அப்போது ஒரு ஊரில் சாருமதியோட அப்பா அம்மா தான் ராஜாராணியாக இருக்காங்க. அப்போது அந்த ராணியாகப்பட்டவள் இந்த ஆடி மாதத்தின் கடைவெள்ளியான சுக்லபக்ஷ தினத்தில் தலைக்கு எதுவும் குளிக்காமலும் விரதம் எதுவும் மேற்கொள்ளாமலும் நன்கு காலையிலேயே சற்று அதிகமான உணவை உட்கொண்டு விட்டு அந்த உண்ட உறக்கத்தில் ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார். அப்போது லக்ஷ்மி தேவியான பெண் அந்த அரண்மனைக்குள் நுழைகிறாள். அப்போது அங்கே சாருமதி, யாரம்மா நீங்கள் என்று கேட்கவும், நான் உனது அம்மாவை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உள்ளதான் இருக்காங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாருமதி. சரின்ட்டு இந்த லக்ஷ்மி தேவியும் அந்த ராணியை பார்க்க செல்கிறாள். அப்போது அந்த ராணி நல்லா உறங்கி கொண்டிருக்கும். என்னம்மா இது, இந்த நாட்டுக்கே ராணியானவள் ஒரு நல்ல சுபதினத்தில் காலை விரதம் எதுவும் இருக்காமல் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு இப்படி உறங்கி கொண்டிருக்கிறாயே, இது நல்லதாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாள். நீ யார் இந்த பெண் ராணியான என்னையே எதிர்த்து கேள்வி கேட்கிறாளே அப்படின்னு கோபம் கொண்ட அந்த ராணி, கேட்பதற்கு நீ யார்? நான் என்ன வேண்டாலும் செய்வேன், எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன், உனக்கென்ன, நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் வாடிய முகத்துடன் தேவியானவள் வெளியே வருகிறாள். வெளியே வருவதை பார்த்த சாருமதி, நீங்கள் அம்மாவிடம் ஏதோ சொல்ல வந்தது போல் எனக்கு தோன்றுகிறது, என்னவென்று நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மியான தேவி, உன்னை பார்த்தால் நல்ல பெண் போல இருக்கிறது, நான் இந்த விரதத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டால் உனக்கு நல்ல கணவனும் செல்வ செழிப்பும் எப்போதும் உன்னுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த சாருமதியோ இந்த விரதத்தை மேற்கொண்டு அவளுக்கு அழகிய இளவரசனும் நிறைய பொன்பொருளும் கொடுத்து நல்ல வசதியாக வாழ்ந்து வருகிறாள்.
ஆனால் அவளது தாயானவள் அந்த லக்ஷ்மியை வீட்டை விட்டு வெளியே போ என்று சொன்னவுடன் அவளது சொத்து, அரண்மனை, நாடு எல்லாம் அவளை விட்டு கைவிட்டு போய்விட்டது. கொஞ்ச நாளில் இதை கேள்விப்பட்ட சாருமதி, அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளிடம் இருந்த சில தங்க கட்டிகளை ஒரு துணியில் மடித்து ஒரு வேலைக்கார பெண்ணிடம் கொடுத்து அனுப்புகிறாள். அதை வாங்கி பார்த்த அந்த ராணியோ, இதில் இருப்பதெல்லாம் பொன்னல்ல, வெறும் கற்கள் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுடுறாங்க. இந்த தகவல் சாருமதியிடம் கிடைக்கவும், இதை எப்படி, நான் தங்கம் தானே கொடுத்து விட்டேன். ஓ, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அம்மா வரலட்சுமி தேவியை வீட்டிலேருந்து வெளில போன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நேரில் பார்த்து இந்த விரத முறையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அந்த ராணியாரும் இந்த விரதத்தையெல்லாம் மேற்கொண்டு திரும்பவும் பழையபடிக்கு நல்ல நிலைமைக்கு வராங்க. இழந்ததையெல்லாம் திரும்ப அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போது இந்த விரதத்தை பற்றி நாட்டு மக்களிடமும் சொல்லி அதை செய்ய சொல்லவும் நாடும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக உள்ளது. இதை பற்றி கேள்விப்பட்ட அந்த சித்திர நேமியும் அங்கு விரதம் மேற்கொள்பவர்களிடம் இருந்து அந்த யாகத்தோட புகையை நுகர்ந்ததாலும், அந்த லக்ஷ்மி தேவியின் நாமத்தை கேட்டதாலும், அந்த பூஜையை பார்த்ததாலும் அவனுடைய குஷ்டரோகி விலகி திரும்பவும் சித்திரநேமியாக கைலாயத்துக்கு செல்கிறார். இதனால தான் இந்த வரலட்சுமி விரதம் உருவாயிற்று. இந்த விரதத்தை பற்றி கேள்விப்பட்டவர்கள், இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு இறுதியில் இந்த கதையையும் சொல்வார்கள். இந்த கதையை கேட்பவர்களுக்கே அவ்வளோ புண்ணியம். சரி, நாம் இப்போ இந்த லக்ஷ்மி விரதத்தை நாம் எப்படி மேற்கொள்வது அப்படின்னு பார்ப்போம். வரலட்சுமி விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க முதல் நாளே வீடு வாசலை எல்லாம் சுத்தம் செய்து, வாசல் நிலப்படியில் மாக்கோலம் விட்டு, அம்மனை ஆவாகனம் செய்யும் இடத்திலும் மாக்கோலம் போட்டு, நிலைவாசலில் மாவிலைகள்லாம் கட்டி, வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தாளி, அதாவது நல்ல பணக்கார விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் நம்ம எப்படி கவனிப்போம், நம்ம வீடெல்லாம் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த வரலட்சுமி வீட்டுக்கு நாம் அழைக்கணும். வீடு முழுக்க மிகுந்த நறுமணத்துடன் இருக்கிற வரலட்சுமி நாளுக்கு முதல் நாள் அல்லது அன்று காலையில் லக்ஷ்மி தேவிற்கு கலசம் வைத்து அதில் அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டு வாசலில் வைத்து, லக்ஷ்மி தேவியே என் இல்லத்திற்கு வாமா, உன் அருளை என் இல்லத்திற்கு எப்போதும் கொடுமா அப்படின்னு சொல்லி அவளை அன்புடன் நம்ம வீட்டிற்கு அவளுக்கு பிடித்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி அழைத்து வர வேண்டும். அதாவது நம்ம வீட்டில் யார் வயதுக்கு மூத்தவங்களோ, ஒருவரோ 3 பேரோ இல்லது 5 பேரோ சேர்ந்து அந்த கலசத்தை நாம் லக்ஷ்மி தேவியாக நினைத்து நம்ம வீட்டில் அழைத்துட்டு வந்து, நாம் எந்த இடத்தில் அந்த அம்மனை வைத்து நம்ம பூஜை செய்வோமோ அங்கு வைக்க வேண்டும். நாம் முதல் நாளே அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சாலும் சரி, இல்லை நம்ம வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து வைத்துட்டு அன்று அதுக்கப்புறமா நாம் அலங்காரம் செஞ்சாலும் சரி. ஆனால் நம்ம எப்போ செய்கிறோம் அப்படின்ட்டு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் டயத்தை மட்டும் கொஞ்சம் நல்ல டைம் எதுன்னு பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சுன்னா காலையில் 6 to 7க்குள்ளே நாம் லக்ஷ்மி தேவியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர்றது அவ்வளவு நல்லது. சில பேர் காலையில் 10 மணிக்கு மேலே சாமி கும்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அன்று சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பூஜை செய்கிறது மிகவும் நல்லது. அதனால் நாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் கூட நம்ம கலசத்தில் நம்ம லக்ஷ்மி தேவியை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல அந்த கலசத்தில் நம்ம என்னென்ன போடுவோன்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் எந்த கலசமாக சொம்பாக இருந்தாலும் சரி, அதாவது சில்வர் சொம்பம் இல்லாமல் பித்தளையோ வெள்ளியோ எதுவாக இருந்தாலும் அதில் வெள்ளை நூலை முதல்ல சுற்றணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சொம்பில் ஒரு 3/4 பங்கு தண்ணீரை ஊற்றி விட்டு அதில் மஞ்சத்தூள், கஸ்தூரி மஞ்சள், ஒரு 3 ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், கிராம்பு, ஒரு ரூபா காயின் இல்லை வெள்ளி காயின், நம்மள்ட்ட என்ன காயின் இருக்கோ அந்த காயினை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக துளசி, ஏன்னா துளசி தானே நம்ம லக்ஷ்மி வடிவமாக நம்ம கும்பிடுவோம், அதனால் துளசியும் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து விட்டு ஒரு தேங்காயை எடுத்து அது முழுக்க மஞ்சள் தடவி அதை அம்மனாக நம்ம நினச்சி அதில் பொட்டு வச்சு ஒரு மா இலை கொத்தை நம்ம அந்த கலசத்துக்குள்ளே வைக்கணும். அதாவது ஒரு 5 இலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பஞ்சபூதங்கள் நம்ம 5 தான் சொல்லுவோம், அதனால் 5 இலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அந்த மா இலை மேல் நம்ம அந்த தேங்காயை வைத்து அதன் மேல் குங்குமம் வைத்து பூ போட்டு அதை நம்ம லக்ஷ்மியாக ஆவாகனம் பண்ணிக்கலாம். அதற்கு மேல் விருப்பப்படுறவங்க லக்ஷ்மி படம் இருந்தால் அதில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கலசத்திலே நம்ம லக்ஷ்மியாக அம்மனை நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்புறம் அந்த அம்மனுக்கு நம்மளால் முடிஞ்ச கிட்ட இருக்கிற நகைங்க, ஒரு புது துணி எடுத்து ஒரு புடவை மாதிரி நம்ம கட்டி விடலாம், நகைங்களை போட்டு விடலாம். அப்புறம் பூ மாலை ஜடை பண்ணி விடுறது, இல்லை வளையல் கொலுசு, நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணி நம்ம அந்த அம்மனை நம்ம ஜோடிக்கலாம். இதையெல்லாம் செய்து வைத்துவிட்டு அம்மனுக்கு நிவேதனமாக பார்த்தா முதலில் சர்க்கரை பொங்கலுங்க. அதுக்கப்புறம் ஒரு சுண்டலோ வடையோ கொழுக்கட்டையோ பால் பாயாசம் பஞ்சாமிர்தம் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ குறைஞ்சது ஒரு 3 நைவேத்தியமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இதையெல்லாம் செஞ்சுட்டு அம்மனுக்கு நாம் நைவேத்தியம் பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோன்பு கயிறுன்னு சொல்லுவாங்கங்க. வெள்ளை நூல் வாங்கி அதில் மஞ்சளை தடவி அதில் 9 முடிச்சு போடணும். அந்த 9 முடிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 8 லக்ஷ்மியான ஆதிலக்ஷ்மி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி அதோட சேர்த்து இந்த வரலட்சுமியும் சேர்த்து 9 லட்சுமி வருங்க. நம்மளால் முடிஞ்சவங்க அவங்க நாமத்தை சொல்லலாம். அப்படியும் இல்லையா, வரலட்சுமி தேவியே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முடிச்சுக்கும் அந்த அம்மனோட நாமத்தை சொல்லி 9 முடிச்சு போட்டால் போதுங்க. அது மாதிரி ஒரு 9 கயிறு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ, இல்லை நம்ம எத்தனை பேரை வீட்டுக்கு சாமி கும்பிட கூப்பிட்றோமோ அத்தனை கயிறு நம்ம கட்டி வச்சுக்கலாம். இல்லை இன்னொன்று என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு நம்மளால் ஒரு எத்தனை சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட முடியுமோ அத்தனை பேரை கூப்பிடலாம். ஒரு 3 பேர் 5 பேர் 9 பேராக இருந்தால் மிகவும் உத்தமங்க. உங்களை வீட்டுக்கு அழைச்சி நாங்கள் லக்ஷ்மியை வழிபடுறோம், நீங்களும் சாமி கும்பிடுங்க, உங்களுக்கும் அம்மன் வேண்டியதெல்லாம் கொடுப்பா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாமி கும்பிட்டது ரொம்ப சந்தோஷம், இந்தாங்க எங்களோட அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாம்பூல பை கொடுக்கலாம். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன தட்டோ இல்லை வாங்க முடியாதவங்க ஜாக்கெட் பிட்டு, ஒரு வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், முக்கியமாக 2 வளையல் வச்சு கொடுக்கணுங்க. இது எல்லாத்தையும் வச்சு அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட நம்ம குங்குமம் கொடுத்து அவங்க காலில் விழுந்து கூட பெரியவங்களாக இருந்தால் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இந்த லக்ஷ்மி தேவியோட பூஜையெல்லாம் முடிஞ்சு, அதாவது அம்மனுக்கு பிடித்த ஸ்தோத்திரத்தை எல்லாம் சொல்லி அம்பாளுக்கு குங்குமத்தாலேயோ அல்லது பூக்களாலேயோ ஒரு 108 அர்ச்சனை சொல்லி அம்பாளுக்கு பிடித்த மிகவும் லலிதா சகஸ்ரநாமம் நம்மக்கிட்ட இருந்தால் படிக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா டிவிலையாவது நம்ம போட்டு ஓட விடலாம். அப்படி இந்த பூஜையெல்லாம் செய்துவிட்டு நைவேத்தியம் வச்சு முடிச்சுட்டு அந்த பூஜையில் சொல்லியிருக்கிற மாதிரி நாம் அந்த நோன்பு சரட்டத்தை வீட்டில் இருக்கிற வயது முதியோர்கள்ட்ட கொடுத்து நம்மளோட வலது மணிக்கட்டில் நம்ம அதை கட்டணுங்க. இந்த நோன்பு கயிறு நாம் கட்டும்போது லக்ஷ்மி தேவியோட பேரை நம்ம சொல்லிக்கிட்டே நமக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை சொல்லிக்கிட்டே கட்டினா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். இதையெல்லாம் முடித்த பின் நம்மளுடைய அம்பாளை நம்ம வீட்டில் எப்படியும் ஒரு 3 நாள் நம்ம தங்க வைக்கணுங்க. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாடியை நம்ம உடனே போங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுவும் வெள்ளிக்கிழமை வீட்டில் லக்ஷ்மி தேவியை கும்பிட்டுட்டு லக்ஷ்மி தேவியை நம்ம உடனே அனுப்பலாமா? அதனால் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆவாகனம் பண்ணிங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மனை புனர்பூசன்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சு முடித்து விட்டு நாம் அந்த அம்மனை நம்ம கலைச்சிடலாம். இது வரைக்கும் அந்த அம்பாள் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும், அதாவது காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி அந்த அம்மனுக்கு ஒரு வாழைப்பழமோ வெறும் பாலோ எதையோ வச்சு நாம் தூப தீபம் காட்டி நம்ம வழிபடலாம். அப்புறம் நாம் அந்த கலசத்தில் உள்ள அரிசியை கொண்டு போய் நம்மளோட அரிசி பானையில் வச்சுக்கலாம். கலசத்தில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து நம்ம வீடு முழுவதும் தெளித்து விட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலேயும் தெளித்து விட்டு மிச்ச தண்ணியை நம்ம கால்படாத ஒரு துளசி செடியிலையோ இல்லை கால்படாத இடத்துலையோ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்படியாக நாம் இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம முடிக்கலாங்க. இதில் நாம் என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அடுத்த வருடம் வரும் வரலட்சுமி விரதம் வரத்துக்குள்ளேயே அது நமக்கு நிறைவேற்றி கொடுத்துரும். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் மேற்கொண்டு அந்த அம்பிகையோட அருளை நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக பெற்று மனம் மகிழ்வோம். பஞ்சமி நற்பவி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.